ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதான். சந்தமா சொல்லுவோம். எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கரங்களை தட்டி எஜமானனுக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி எஜமானுக்கு நன்றி சொல்லுங்க. தண்ணீரை கடக்கும்போது கூட இருந்தார். என் அன்பு தாயை தகப்பனே, தண்ணீரை கடக்கும்போது கூட இருந்தார். அக்னியை கடக்கும்போது கூட இருந்தார். இப்பொழுதும் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோருக்கு தேடுகிறது என்ன என்று கேட்டான் தேவனுடைய பிள்ளைகளே. உயிருள்ள தெய்வம் நமத்திலே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உணவு முழுக்க குறைவில்லாமல் தந்த தேவனே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த சமாதானத்துக்காய் நன்றி, கொடுத்த உணவுக்காய் உடைகளுக்காய் நன்றி, கொடுத்த வேலைகளுக்காய் நன்றி, கொடுத்த வருமானத்திற்காய் நன்றி, நல்ல சரீர ஆரோக்கியத்திற்காக நன்றி, ஆரோக்கியத்திற்காக நன்றி. ஆண்டவர் தேவனே, உமக்கே நன்றி. இந்த நல்ல பிரதிஷ்டை பண்டிகைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க மட்டும் மகிமைப்படுங்க, நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. தாழ்த்தி பெருமையாக்குறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசணும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த பண்டிகையிலே எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு தருகிறார் சொல்லுங்க. அன்பு தாயை தகப்பனே, இந்த பண்டிகை காண்பதற்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டது உண்டு. அநேகர் இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க. நமக்கு இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று நம்பிதான் தந்திருக்கலாம். கர்த்தரை நோக்கி பாருங்க. கிருபை நிறைந்த ஆண்டவரே, வார்த்தைகளை நோக்கி கடந்து வரட்டும். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்க செவிகள் திறக்கட்டும் ஆண்டவரே, எங்க செவிகள் திறக்கட்டும். ஓ ராஜாவே, மக்கு நன்றி. ஆண்டவரே, மக்கு நன்றி. மேஜை மீதிருந்து விழும் துணிக்கைகளுக்காக காத்திருக்கிற நாய்க்குட்டிகளை போல, ஓ எங்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவரே, அந்த அப்பத்திற்காக, அந்த மன்னாவிற்காக ஆண்டவரே, அந்த ஜீவனுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நாய்க்குட்டிகளை போல உடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க. எதுனால வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா, மறைத்து வெளிப்படுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பதாக இரண்டு மனைவி ஒரு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து ஐயா சொல்ற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து முடிப்போம். எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு அமருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த மாதிரி ஆராதனை சி சார் பண்ண
ஹல்லேலூயா. மிக்சர் வாங்க நிலையிலேருந்து அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதே ஊருக்கு அடிக்கடியாக வந்து அந்த கல்லுக்கடை அந்த இது அதெல்லாம் போய் சுற்றி என் வாழ்க்கையை நான் 30 வயசு வரைக்கும் மோசமான நிலங்களை வைத்திருந்தேன். 30வது வயசுலே இயேசு என்னை தொட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல ஒரு ரட்சகர் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நான் சொல்லுகிறேன். இதே போல நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தின் வல்லமையில யார் இருந்தாலும் கர்த்தரால பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல மிகப்பெரிய தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க. ஒரு தெருப்பொறிக்கை போல் அழைத்து கொண்டிருந்தவன் நான். வேலை வந்தது, கர்த்தர் பிடித்தார். ஹல்லேலூயா. அதில் நம்ம ஏரியாவில் பண்ணவள பங்கெல்லாம் நம்ம இங்கிருந்து வரக்கூடிய அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. நான் நேற்று ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் கூட இதை நான் சொன்னேன். நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். எங்கள் ஊரில் வரும்போது அப்போ எங்கள் குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்தவ குடும்பம் மங்களக்குறிச்சியில். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே சும்மா விளையாட்டு கிடக்கும். அந்த வயசான பாட்டிமாரெலாம் அப்போ வந்து அப்போ குழந்தைman கோயில் கூட அன்னைக்கு வருவாங்க. அந்த கோயில் திருவிழா அன்னைக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வெயிலில் அவங்க வந்து நின்று எல்லாம் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜோம் பண்ணி ஆண்டவரே இந்த பிள்ளைய மாற்றுங்க, பிடிங்க பிடிங்கம்பாங்க.